கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எரேமியா 6ஆம் அதிகாரத்தை இன்று நாம் கருத்தில் கொள்ளலாம். இந்த 6ஆம் அதிகாரத்தை நாம் முழுவதுமாக புரிந்து கொள்ள 19ஆம் வசனத்தை ஒரு மைய வசனமாக நாம் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். இந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எரேமியா 6:19. பூமியே கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாயப்பிரமாணத்திற்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். இந்த வசனம் நமக்கு போதிக்கின்ற ஒரு மைய கருத்து என்னவென்றால், பரிசுத்த வேதாகமத்திற்கு, அதாவது கடவுளுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது அது நம்மீது கடவுளின் தண்டனையை வருவிக்கும். Disobedience to God's word brings disasters. இவ்வசனத்தை நாம் வாசிக்கும்போது எரேமியா பூமியே கேள் என்று கர்த்தர் சொல்வதாக கூறுகிறார். எதற்காக தேவன் பூமியினிடத்தில் பேச வேண்டும்? இல்லை என்றால் தீர்க்கதரிசியின் மூலமாக பூமியினிடத்தில் பேச வேண்டும். அதுக்கு ஒரு காரணம், இந்த அதிகாரத்தின் முதல் பகுதியில் ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா நீ போய் தேசமெங்கும் சுற்றிப்பாரு, அங்கே நன்மையை செய்கின்ற நபர்கள் இருக்கின்றார்களா? எரேமியா போய் பார்க்குறாரு, அந்த தேசத்து ஆவிக்குரிய தலைவர்கள் எல்லாமே கரை படிந்தவர்களாக இருக்கிறாங்க. பொய்யான தீர்க்கதரிசனம் உரைத்து கடவுளுடைய நாமத்தை மக்கள் நம்புவதற்கு நேராக அவர்களை வழிநடத்தாமல் தங்களுடைய சொந்த எண்ணங்களை தீர்க்க தரிசனங்களாக போதனைகளாக அவர்கள் போதித்து வந்தார்கள். இதன் விளைவாக விசுவாசிகள், அதாவது அந்த யூதாவின் மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால் மாய்மாலம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். மாய்மாலம் என்று சொல்லும்போது ஆலயத்திற்கு வரும்போது பக்திமானை போல ஒரு வேஷமோ, ஆலயத்தை விட்டு வெளியே கடந்து செல்லும்போது தங்களுடைய சுய இஷ்டத்தின்படியான ஒரு வாழ்க்கையும். ஆகையினால்தான் தேவன் சொல்றாரு, இந்த ஜனங்கள், அதாவது யூதாவின் மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா, கடவுளுடைய வார்த்தையை கேளாமல் இருந்து நியாயப்பிரமாணத்திற்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றால், கடவுளுடைய வார்த்தையை எடுத்து பேசினாலே அவங்களுக்கு பிடிக்கல. கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கவோ தியானிக்கவோ அவங்களுக்கு விருப்பம் இல்லை. சரி, அவங்க தான் வாசிக்கல, தியானிக்கல, கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. வேற யாராவது ஒருவர் கடவுளுடைய வார்த்தையை முறையாக கற்றுக்கொண்டு சரியாக அதை அவர்களுக்கு போதிக்கும் போது அது அவங்களுக்கு பிடிக்கல. நல்ல போதனை அவங்களுக்கு பிடிக்கல. வேத வசனத்தை கேட்பதற்கு அவங்களுக்கு செவியில்லை. மாறாக இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்க? இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோம்னா, சமாதானம் இல்லாத போது சமாதானம், அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பாவத்தோடு நீ ஜீவித்தால் கடவுள் உன்னை தண்டிப்பார், எரி நரகத்தில் நீ தள்ளப்படுவ, கடவுளுடைய நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி உன்னால் நிற்க முடியாதுங்கிற செய்தியை சொல்லாம, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ தான் தசமபாகம் கொடுக்குறியே, நீ தான் ஆலயத்துக்கு போறியே, நீ தான் கடவுளுக்காக இதையும் அதையும் செய்கிறியே, ஆகையினால் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ சமாதானம் இல்லாத நேரத்தில் சமாதானம், அதாவது கடவுள் எதை விரும்பினாரோ அதை போதிக்காமல், மக்கள் கடவுளுக்காக எப்படி தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அதை போதிக்காமல், கடவுளுடைய வசனத்தை உள்ளதை உள்ளபடி போதிக்காமல், மக்கள் என்ன கேட்க விரும்புகிறாங்களோ அதையே அவர்கள் போதித்து வந்தார்கள். இப்படி இந்த போலியான பிரசங்கிமார்களுக்கும் ஊழியர்களுக்கும் செவி கொடுத்து 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 நல்ல ஒரு ஊழியன் தேவ வசனத்தை போதிக்கும் போது அது அவனுக்கு என்ன பண்ணுதுங்க? அருவருப்பாக இருக்குது. இன்னைக்கு நம்முடைய தமிழ் கிறிஸ்தவத்தினுடைய நிலை இப்படிதான். இன்னைக்கு அநேக கள்ள ஊழியர்களுடைய உபதேசங்களை கேட்டு 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 நல்ல நபர்கள் வேதத்தை சரியாக போதிக்கும் போது அவர்கள் சபையில் உள்ளவர்களால் வெறுக்கப்படுகிறார்கள், தள்ளப்படுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இப்படி வேத வசனத்தை நாம் கேட்காமல் அதை நாம் வெறுக்கிறவர்களாக நம் மனதிற்கு பிடித்த காரியங்களை மட்டுமே நாம் கேட்டுக்கொண்டிருப்போமே என்றால் முடிவிலே அது கடவுளுடைய தண்டனையை நம் மீது வரப்பண்ணும் என்று இந்த எரேமியா 6ஆம் அதிகாரம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. எனவே எனக்கு பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறவர்களாகவும் தியானிக்கிறவர்களாகவும் கற்றுக்கொள்பவர்களாகவும் அந்த வசனத்தை சரியாக நமக்கு எடுத்து போதிக்கும் ஊழியர்களுக்கு செவி கொடுத்து அவருடைய போதனைகளின்படி நம்முடைய பாவங்களை நாம் திருத்தி கொண்டு பாவங்களிலிருந்து நம்ம மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பு நம் மீது வரும். இதுவே எரேமியா 6ஆம் அதிகாரம் நமக்கு கொடுக்கின்ற எச்சரிக்கை. எனவே இந்த நாளிலும் கூட
கர்த்தருடைய வசனத்தை நேசித்து தியானித்து அதன் சத்தியங்களை ஆராய்ந்து அறிந்து அதை பின்பற்றுகிறவர்களாக நம்மை நாமே ஒப்பு கொடுக்க தேவன் தாமே நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. ஆமேன்.